சீமான் இதற்கு முன்னாடி பேசிய பேச்சு என்ன, இப்ப பேசின பேச்சு என்ன? இப்ப திடீர்னு நான் திராவிடத்தை ஒழிப்பேன், நான் வந்து பெரியார் என்ற அந்த பிம்பத்தையே வந்து வெட்டி வீழ்த்துவேன், நான் படிக்கிறேன், எனக்கு தெளிவு வருது, நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ? அப்ப நீ 48 வயசு வரைக்கும் படிக்கவே இல்லையா? 48 வயசு வரைக்கும் நீ எதையுமே படிக்கலையா? தெரியாம தான் கேட்கிறேன். ஏங்க, ஒரு 10 வயசு பையங்க, அவனுக்கு புரியல, ஏதோ அறியாத வயசு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். 48 வயசுல 48 வயசு வரைக்கும் அது படிக்கவே இல்லையான்னு நான் கேட்கிறேன். இல்ல 48 வயசு வரைக்கும் நீ எதையுமே படிக்கலையா, கிழிக்கலையா? அப்பெல்லாம் உனக்கு அறிவு வரலையா? அப்போ இப்பதான் அறிவு வந்துச்சா? எப்ப அறிவு வருது தெரியுமா அந்த ஆளுக்கு? 2014ல பாஜக அங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 10 ஆண்டுகளாக அவருக்கு அறிவு வந்திருக்கு. என்ன அறிவு வந்திருக்கு? நம்ம கல்லாவை நிரப்பணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற அறிவு இப்ப வந்திருக்கு. 2010லயே நாம் தமிழர் கட்சி தொடங்கியாச்சுங்க. 2014 ஏன் போறீங்க? 2010ல தொடங்கினாலும் கூட தொடக்கின காலத்துல இருந்தெல்லாம் அவர் இந்த அளவுக்கு எல்லாம் வந்து பேசினதே கிடையாது. அவர் தமிழ் தேசியம் அப்படின்னு முன்னாடி வந்தாரு. அதுக்கு முன்னாடியே வந்து ஈழ பிரச்சனையை முன்வைத்து அதை தான் வந்து அவர் தன்னுடைய அரசியலாக முன்னிறுத்தினார். புரியுதுங்களா? அதாவது எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியலோடு ஈழ அரசியலும் இலையோடிக்கிட்டே இருக்கிற ஒரு மாநிலம் தான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஆனால் அதில் தனியாக பிரித்தெடுத்து ஈழ அரசியலை மட்டுமே முன்வைத்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு வந்தாரு. ஆனால் அந்த காலகட்டத்துல இவருடைய இப்ப சொல்றாரு இல்லையா, என்னுடைய பேராசான் அப்படின்னு சொல்லிக்கிறாருல்ல, யார மணியரசன் அவர்களை வந்து தன்னுடைய பேராசான்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. அந்த பேராசான் என்ன செய்வார், என்ன சொல்லுவார், பல இடங்களில் அவரே சொல்லி இருக்கிறார், நாங்கள் மட்டும்தான் தமிழ் தேசிய இயக்கம், சரிங்களா? மத்தவங்க யாரையும் நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுபவர்களாக நாங்களாம் ஏத்துக்க மாட்டோம், அதையெல்லாம் நாங்கள் தமிழ் தேசியம் ஏத்துக்க மாட்டோம் தான் அவர் சொன்னாரு. அவரைத்தான் இவர் பேராசான்னு வரிச்சுக்கிட்டாரு. இப்போ இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு. அப்போ 2014க்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய அறிவு வருது அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னதுதான். எப்படி வந்து கல்லா கட்டலான்ற அறிவு வந்து அப்ப அவருக்கு வருது. ஏன்னா அப்படி அவர் இதுவரைக்கும் ஒரு கட்சியை தொடங்குறவங்களுக்கு எப்பவுமே வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு தேர்தலையாவது ஜெயிக்கணும், ஒரு இடத்தையாவது பிடிக்கணும், சரிங்களா? இல்ல ஒரு கட்சிக்கு ஆதரவு, ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பியாவது வாங்கிடணும். இப்படிதான் வந்து ஒவ்வொரு அது சரியோ தவறோ, அது சரியோ தவறோ, ஆனா அப்படிதான் வந்து அரசியல் கட்சிகளினுடைய இது வந்து இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே வந்து இங்க ஒரு அதிகாரம் கையில் இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்வதை வந்து 4 பேர் கேட்பாங்க. அதிகாரம் கைக்கு வரட்டும் அப்புறம் பாருங்க சொல்றாரு. கனவு கன்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குங்க, சரியா? அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியாது.